நான் ஆஃப்டர்நூனே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கன்யகா அண்ட் அமித் எவிக்டட் அப்படின்னு. அது வந்து ட்ரூ ஆகிடுச்சு. கன்யகா அண்ட் அமித்தை தான் எவிக்ட் பண்ணியிருக்காங்க. அமித் வந்து ஓட்ஸ் படி லீஸ்ட் தான், பட் கன்யகா வந்து ஓட்ஸ் படி லீஸ்ட் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து கெமி எவிக்ட் ஆகும்போது சொல்லியிருப்பாங்க, கெமியை வந்து அன்அஃபிஷியலில் நிறைய ஓட்ஸ் போட்டு மேலே ஏற்றிட்டாங்க, ஸோ தட் அந்த இன்னொருத்தவங்களுக்கு ஓட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி பண்ணி ஏதோ சம் ட்ராமா கோல்மால் எல்லாமே பண்ணி கன்யகாவை வந்து அன்அஃபிஷியலில் ஜாஸ்தி என்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணி அவங்க ஆக்சுவலாக டாப் ஓட்டிங்கில் வந்து டாப் 4ல் இருந்தாங்க, இருந்து எவிக்ட் பண்ணியிருக்காங்க. சாண்ட்ரா இந்த கேமில் என்ன பண்ணியிருந்தாங்க, லாஸ்ட் 1 வீக் ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி எஃப்ஜே எவிக்ட் ஆகும்போது எல்லோரும் சொன்னாங்க, அவனே கிவ் அப் பண்ணிட்டாங்க கேமில், அதனால தான் எவிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சாண்ட்ரா வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ 1 வீக் ஃபுல்லாக அழுதுருக்காங்க. அந்த அழுததுக்கு வந்து இதுக்கு முன்னாடி சீசன்னா அந்த மாதிரி ஒன்றுமே பண்ணாமல் அழுதுகிட்டே இருந்தால் அவங்க வந்து எவிக்ட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு ஓட்ஸ் வந்திருக்கு, கன்யகாவை எவிக்ட் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தளவில் இது ரொம்பவே அன்ஃபேர் எவிக்ஷன் தான். அமித் வந்து டிசர்விங் தான், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காசிப்ஸ் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தார், அவர் வேறு எதுவும் பண்ணல. அதே மாதிரி இன்னொருத்தர்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவோட ஃபேமிலி பார்த்தப்பறம் அவங்க எவிக்ட் ஆகணும்னு எனக்கு தோணலை. பட் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க பீட் பாக்ஸிங் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே ஒரு ஏதோ மியூசிக் ஷோக்கு அந்த மாதிரி பீட் பாக்ஸிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு இவங்களை எவிக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பேசிஸில் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அது அவங்களுக்கு தான் தெரியும். பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.